மிகப்பெரிய தந்திரமே உங்களை விழத்தள்ளணும்னு நினைச்சான் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது யாரு அப்படின்னா விழுந்தவனை தான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். சத்துரு உங்களை விழத்தள்ளணும்னு நினைச்சா நிறைய நேரத்துல உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தவங்க நிறுத்துற யாரை நிறுத்துவான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விழுந்தவங்க நிறைய பேரை கொண்டு வந்து நிறுத்துவான். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விழுந்தவங்களை பார்த்ததுனாலதான் நிறைய பேர் விழுந்து போறாங்க. பாருங்க, அவன் விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான், இவன் தப்பு பண்றான், அவன் தப்பு பண்றான். இந்த மாதிரி சுத்தி விழுந்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்கவே முடியாது. நீங்க ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஜெயம் என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்க மேல திட்டத்தை வச்சிருந்தா, உங்க மேல தரிசனத்தை வச்சிருந்தா சாதிக்கிறவர்கள் மத்தியில கொண்டு போய் உங்களை வைக்க மாட்டாரு. சில நேரத்துல ஃபர்ஸ்ட் எங்க வைப்பாரு தெரியுமா? பாவிகளுக்கு நடுவுல தான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பாரு. ஆனா நீங்க எங்க கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா யோசேப்பு ஆண்டவர் அவனை கொண்டு போய் வச்சது, அவன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார், தரிசனத்தை வச்சிருந்தார். அவனை முதல் எடுத்த உடனே கொண்டு போய் கர்த்தர் பிரபுக்களோட உட்கார வைக்கல. ஃபர்ஸ்ட் எங்க உட்கார வச்சாருன்னா தப்பு பண்ற அண்ணன் தம்பியோட தான் கொண்டு போய் வச்சாரு. அவனுக்கு அங்க மிகப்பெரிய சவால் எங்க? அங்க அண்ணன் தம்பி தான் சவால். அத்தனை பேருமே திருடி சாப்பிடும் போது அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் அதை செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுத்தான். கர்த்தர் அவனை ராஜாக்களோட உட்கார வச்சார்.